வயிற்றில் என்னை அழைத்தாய், தரணியின் தனி பெரும் பணிக்காய். தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய், இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய். வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. தேசத்தில் என்னை படைத்து அன்பினில் தோழமையாகிடவே, ஆவியால் ஆட்கொண்டு அருள் பொழிந்து கண்ணீரை துடைக்கும் கரமாகவே. நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே. நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே. மனித மனங்கள் மகிழ்வாக மனதிலே இரக்கம் மலர. தந்தேன் தந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. நாவினில் வார்த்தை நீ விதைத்து நம்பிக்கை வாழ்வை வளர்த்திடவே. எளியோரின் பணிக்காய் என்னை பணித்து ஏங்கிடும் ஏற்றம் கண்டிடவே. இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே. இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே. பணியினில் உள்ளம் நிறைவாக பாரினில் சான்று பகர. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. தாய் வயிற்றில் என்னை அழைத்தாய், தரணியின் தனி பெரும் பணிக்காய். தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய், இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 1 இறைச்சொற்றொடர்கள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள்.
உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நல்லவைகள் நடைபெறுவதை யாரும் தடுக்க முடியாது. நல்லவைகள் தொடர்வதை யாரும் நிறுத்தவும் முடியாது. நல்லவர்கள் தொடர்ந்து வருகின்றவர்கள் வருவார்கள். நல்லவைகள் தொடர்ந்து நடக்கும். அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. திருமுழுக்கு யோவானை கொன்றதால் மனமாற்ற பணிகள் முடங்கி போய்விடுவது இல்லை. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியின் நம்பங்கள் மார்க்கு 1:15 என்ற முழக்கம் இயேசுவால் தொடர்ந்து முழக்கப்பட்டது. இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டதால் அந்த புது வாழ்வின் முழக்கம் முடமாகிவிடவில்லை. உயிர்த்த இயேசுவின் சீடர்கள் ஓங்கி ஒலித்தனர். 1:12 ஆகி பல மடங்காகியது. இன்றும் நல்லவைகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. நல்லவர்கள் இன்றும் ஆங்காங்கே உதயமாகிக் கொண்டிருக்கிறார்கள். நற்செயல் ஆற்ற அழைப்புக்கு அர்ப்பணிப்போர் இன்னும் ஏராளம் ஏராளம். இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. பணியையும் பணியாளர்களையும் தடுக்க முடியாது. இந்த எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கும். பிரச்சனை என்ன அப்படின்னா, இது குவான்டிட்டியா குவாலிட்டியா என்பதுதான் எனக்கு முக்கியம். அருள்பணியும் அருள்பணியாளர்களும் புரட்சியாளர்கள் தான். ஆன்மீகத்தை ஆழப்படுத்தி மனித வாழ்வை புதுப்பிக்கின்ற புரட்சி பணியாளர்கள் தான். இவர்கள் அழிக்கப்படுவதில்லை கொலை செய்யப்பட்டாலும், புதைக்கப்படுவதில்லை இவர்கள் அடித்து கொல்லப்பட்டாலும், விதைக்கப்படுகிறார்கள் இவர்கள் சமாதியாக்கப்பட்டார்களும் பெரும் விளைச்சலை தான் தருவார்கள். அன்புக்குரியவர்களே, அழைப்பு என்பது ஏதோ சாமியார் பணி மட்டுமல்ல, துறவறப் பணி மட்டுமல்ல. மாறாக தனியாக சமூகத்திலே வாழ்ந்து புரட்சி செய்வதற்கும் அழைக்கப்படுகிறோம். துறவற வாழ்க்கையிலே இணைந்து புரட்சி செய்வதற்கும் அழைக்கப்படுகிறோம். திருமணம் மூலம் குடும்பத்திலே நுழைந்து இந்த சமூகத்திலே சமுதாயத்திலே புரட்சி செய்யவும் அழைக்கப்படுகிறோம். எல்லாமே அழைப்பு தான். அழைப்பு என்பது கடவுளின் கொடைதான். அந்த கொடையை கடவுள் தமது நிலையை பார்த்து வழங்குவதில்லை, தமது உள்ளத்தை பார்த்து வழங்குகிறார். எனவே அது ஒரு கொடையாக கருதப்பட்டாலும் கடவுளின் அளப்பரிய அன்பை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தாலும் நமது தகுதியின்மையில் இருக்கக்கூடிய தகுதியும் இதில் சிறந்து பங்கு வகிக்கிறது. கடவுள் முன்னிலையில் நாம் தகுதி என்றே சொல்ல முடியாது. நானும் சொல்ல முடியாது. என்னுடைய அழைப்பையுடைய தொடக்கம் முதல் இன்று வரைக்கும் பார்த்தோம்னா, நான் எந்த அளவுக்கு கடவுளால் தகுதியற்றவன் நினைக்கப்படுகிறேன் என்பது ஒரு கேள்விக்குறிதான். காரணம், நேருக்கு நேராக சொல்றது யாருக்கும் பிடிக்காதே. உண்மையை சொல்றது, நேர்மையை சொல்றது, உண்மையை உறக்கச் சொல்லுவது, யதார்த்தமாக சொல்லுவது, இயல்பாக சொல்லுவது, இருப்பதை சொல்லுவது, உள்ளபடியாகவே சொல்லுவது, அதிகாரத்துக்கு அடிபணியாதது, அலங்காரங்களுக்கு அடிபணியாதது, அசிங்கங்களுக்கும் அடிபணியாத சூழ்நிலைகள் இருக்கிற பொழுது எப்படி நான் தகுதியுள்ளவனாக இருக்க முடியும்? இன்றைக்கு அழைப்புக்கேற்ற வாழ்வு இருக்கிறதா என்பது ஒரு பக்கம் கேள்விக்குறி. அது எந்த சபையாக இருந்தாலும் சரிதான். இருந்தாலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கு. அந்த பணி, அழைப்பு அனுப்பப்படுவதற்காக அந்த அனுப்பப்படுகிற பணி நடந்து கொண்டுதான் இருக்கும். நான் கொலை செய்யப்பட்டாலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கும். பல வேளைகளிலே கடவுளின் பணியை செய்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களா என்று கேள்வியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆன்மீக தேடலில் உள்ளவர்களுக்கு எழலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு கடவுள் சொல்லுகின்ற அந்த பணிகளிலே ஒன்று மனம் மாறுகின்ற பணி, மனமாற்றம் செய்கின்ற பணி. அடிப்படையிலேயே ஒரு அழைக்கப்பட்டவர்கள் தனியே பணி செய்கின்ற பொழுது மனுஷத்தன்மையாக இருந்தாலே போதும். அதை பார்த்து பலரும் திருந்து விடுவார்கள். இவங்களே மனுஷத்தன்மை இல்லை, பணத்துக்கு பின்னாலே அதிகாரத்துக்கு பின்னாலே அழைக்கப்பட்டவர்கள் சென்றார். மனுஷத்தன்மை இல்லாமலே ஆள் பார்த்து, ஜாதி பார்த்து, இனம் பார்த்து, இடம் பார்த்து பரிமாறுகிறார்கள் என்று சொன்னால் யார் இவங்களை பார்த்து திருந்துவாங்க? அடிப்படையிலே மனித மாண்பு, மனித தன்மை, மனுஷத்தன்மை இவர்களுக்கு வேண்டும் அழைக்கப்பட்டவர்களிலே. இரண்டாவது, அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் அது ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர் என்று சொன்னார். அந்த மதம் சொல்லுகின்ற ஒழுக்க நெறிகளிலே இவர்கள் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும், நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே மனிதத்தன்மையும் கிறிஸ்தவத்தன்மையின் அடிப்படையிலே தான் என்னுடைய குருத்துவ பணியோ அல்லது துறவற பணியோ அல்லது தனியாக வாழ்கிற பணியோ அல்லது குடும்பங்களிலே திருமணத்தில் வாழ்கிற பணிகளோ அமைந்துவிடும். அடிப்படையிலே மனுஷத்தன்மையிலே என்று சொன்னால் எப்படி இந்த அழைப்புக்கு ஏற்றபடி வாழ முடியுமால்? இன்றைக்கு மனுஷத்தன்மை
இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நானும் பார்க்கிறேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையை கூட பார்க்கிறேன். எந்த அளவுக்கு ஆள் பார்த்து, பணம் பார்த்து, நிறம் பார்த்து, அழகு பார்த்து, படிப்பு பார்த்து, வசதி பார்த்து, அந்தஸ்து பார்த்து மக்களை எல்லாம் இவர்கள் பங்களாவுக்குள்ளே அல்லது மேடை என்று சொல்லுவோமே உங்களுக்குள்ளே அழைத்து பேசுகிறார்கள் என்று பார்க்கும்போது, நியாயங்களை பேசும்போது ஆள் பார்த்தானே பேசுகிறாங்க, உண்மைகளை பேசும்போது ஆள் பார்த்தா பேசுகிறாங்க, உட்கார சொல்றது ஆள் பார்த்தா உட்கார சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் எனவே தான் ஆண்டவர் இயேசுடைய ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, மனிதர்களை பிடிக்கின்றவர்களாக உங்களை மாற்றுவேன் அப்படின்னா, இன்னும் இந்த உலகத்தில் மனுஷத்தன்மை இருந்தாலே அதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்கிறார். அதைத்தான் திருத்தந்தையும் வலியுறுத்துகிறார். அடிப்படையிலே மனுஷத்தன்மை உண்டுன்னு சொன்னால் தட் இஸ் எ தியாலஜி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. முடித்த வரைக்கும் மனுஷர்களாக வாழ்வோம், கிறிஸ்தவர்களாக வளருவோம், அழைப்புக்கேற்ற பணிகளை செய்வோம். துறவரமோ, தனி வாழ்வோ, இல்லறமோ, திருமணமோ, அருள்பொழிவு நிலைகளோ. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தகுதியற்ற என்னை அழைத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகுதியற்ற பல பேரையும் அழைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே விரும்புகின்ற பணி நிறைவேறுகின்ற சூழலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பணிகளை ஆங்காங்கே செய்து கொண்டு வாழுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் யாவருடைய உடலையும் உள்ளத்தையும் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாட்களிலே அமெரிக்க நாட்டிலே, குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா பகுதிகளிலே மக்கள் படுகிற பாடுகளை நினைக்கிற பொழுது, இது போன்ற ஒரு இயற்கை சீற்றம் இந்த வரலாற்றிலே வந்ததில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் வேதனைப்படுகிறார்கள். அன்பு ஆண்டவரே, இந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை, அரவணைப்பை தாரும். அங்கலாய்க்கின்ற அவல நிலையில் தள்ளப்படுகின்ற இந்த மக்களுக்கு நீரே ஆதரவாக இருக்கும். மிக விரைவிலே இந்த தீ அணைக்கப்பட்டு எல்லா மக்களும் மீண்டும் பழைய நிலை பெற்று மகிழ்வோடும் பாதுகாப்போடு வளரக்கூடிய சூழ்நிலையை இந்த மக்களுக்கு தாரும். அமெரிக்க நாட்டில் மட்டுமல்ல, ஆங்காங்கே பல இறப்புகள் விபத்துகள் மூலமாக, நோய்கள் மூலமாக, திடீர்னு வருகின்ற நோய்கள் மூலமாக, எதிர்பாராத முறைகளிலே வருகின்ற இறப்புகளிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றியருளும். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு அனைவரும் வளர வாழ தேவையான நம்முடைய ஆவியின் கனிகளையும் வரங்களையும் கொடைகளையும் எங்கள் மத்தியிலே தாரும். எங்களை தாங்கும், எங்களிலே நீர் தங்கும். ஆண்டவரே, ஆமேன்.
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம், நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக.
மண்ணிலே மனிதராகும் வாய்ப்பினையும் மாண்புடன் மதித்து வாழும் நல்லுணர்வும் மனதிலே சுவாசமாக பாசத்தையும் மகிழ்வுடன் நிதமும் வாழ பண்பினையும் மாபரனே நீதானே கொடுத்தாய் கொடையாக உணர்விலே உந்தன் நீதி சிந்தனையும் உதிரத்தில் உயிரின் தியாக கொள்கைகளும் உலகெங்கும் சென்றன்பால் உன்னுடனே வென்றிடவே நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம் நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம் நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.